சொற்றுணை வேதியன் சூதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழி நம சிவாய நம சிவாய நம சிவாயவே கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலமர நஞ்சாடுதல் நம சிவாய நம சிவாய நம சிவாயவே கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே விறகின் வெவ்வழல் போல பாவங்கள் எல்லாம் சாம்பலாகுமே அருள் தருவான் நமச்சிவாயனே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே இடுக்கண் வந்தாலும் இறந்து போகலோ எங்களை விடுவிப்பவன் ஈசனே அருள் தருவான் நமச்சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே வெந்த நீர் அருங்கலம் தவசிகளுக்கெல்லாம் அந்தனுக்கு வேத ஆரங்கமே ஒளி தருவான் நமச்சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே அருங்கலம் மாதமொழியே எங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நம சிவாயவே சலவிலன் சங்கரனை சார்ந்தவர் நலமுடன் வாழ்வர் நாள்தோறும் நன்மை தருவான் நமச்சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே குலமிலன் ஆனாலும் குலத்தினை உயர்த்திடும் இந்த நாமமே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே கொள்வாரேனும் தவம் செய்தார் அவர்க்கும் தருவான் நன்மை பல அருள் புரிவான் நமச்சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நரகம் ஏற்புக வேண்டுமாயினும் நாமம் சொன்னார் உயரும் என்பர் நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே
கண்டேன் இதயம் ஒழிந்தது நமச்சிவாயமே. நம சிவாய நம சிவாய நம சிவாயவே. மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் திருவடியை நமஸ்கரிப்போம். எடுக்கண்ணீக்கும் எடுக்கண்ணீக்கும். வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு லைவ் போடணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பண்டிகை நாட்கள் கொண்டாடிக்கிட்டு இருப்போம். இருந்தாலும் நம்மளுடைய சிந்தனையை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும், கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். எப்படி ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், சொல்லப்பட்ட விதத்தில் பார்த்தல்னு ஒன்று, கேட்கப்பட்ட விதத்தில் பார்த்தல்னு ஒன்று, செய்ய வேண்டிய விதத்தில் பார்த்தல்னு ஒன்று, சொல்லித்தரும் தன்மையில் பார்த்தல்னு ஒன்று, அவர்களை செய்ய வைக்க தன்மையில் பார்த்தல்னு ஒன்று. இவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது. அந்த லோகத்துக்குள்ளே நம்ம நுழையிறோமா? பார்த்தல், இருப்பை பார்த்தல்னு ஒன்று இருக்குது. இருப்பை பார்த்தல் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸிஸ்டிங் திங். இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேங்கிறது பார்க்கும்போதே பார்க்கும் தன்மையோட பார்க்கறது. இன்றைக்கி இல்லை, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். பார்க்கும்போது நம்ம ஒரு ஸ்டேஜ் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும்போது சில டோர்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். தேவையானவங்க, தேவையில்லாதவங்க மீன்ஸ் பீப்புள் தேவையில்லைன்னு இல்லை, அவங்க கொடுக்குற விஷயங்கள் நம்மளோட நேரத்தை காலி பண்ணி விட்டுரும், நம்மளோட லைஃபோட ஏற்கனவே நான் சொன்னது தான், கவுண்ட் டவுன் சிஸ்டம். வாழ்க்கைங்கிறது நமக்கு ஒரு நாளும் குறைந்து கொண்டே வருகிறது. அப்படிங்கும்போது அந்த மெச்சூரிட்டி இன் அவர் லைஃப், மெச்சூரிட்டி இன் அவர் தாட், மெச்சூரிட்டி இன் அவர் ஐடியாஸ், இதெல்லாம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மெச்சூரிட்டி லெவலில் நம்ம எவ்வளோ தூரம் ஃபைன் டியூன் பண்ணணுங்கிறதுக்காக சில டிப்ஸை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ 2 போர்ஷன். ஒன்று பெறுதல், கொடுத்தல். சார், ஒரு விஷயத்தை பெறுறது ஒரு பக்கம், கொடுக்குற தன்மையில் பெறுற தன்மை. ஓகே, நான் வாங்கிறதே இத்தினூண்டு இருக்குது, கொடுக்கறது என்ன பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நம்ம வாங்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அப்படின்னா நிறைய சம்பாதிச்சு வச்சவன் பணம் சம்பாதிக்கிறத பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டான். அவன்கிட்ட போய் நீங்கள் போய் பணம் சம்பாதிப்பு எப்படின்னு போட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோன்னா நம்மளோட டைம் வேஸ்ட். அப்படிங்கிறதுனா உங்களோட எனர்ஜிங்கிறது யாருக்கு எதுவாக எப்படி போய் சேர்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா அந்த தன்மையை பற்றி சொல்கிறேன் நான். தன்மையை எடுத்துக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன? பார்த்தல், இருப்பை பார்த்தல். உங்களோட இருப்பு, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, வர இடத்துல என்ன இருக்குது. நம்ம நினச்சிருக்கோம் வர இடத்துல இருந்தால் நிறையா வரும்னு நினைக்கிறது இல்லை. நம்ம நிறைய இடத்துல பார்க்காமையே தள்ளி விட்டுறோம். அது வேறு விஷயம். நம்ம பார்த்துட்டு இது நமக்கு தேவையா தேவையில்லையா, தேவையில்லைன்னா இப்போ தேவையில்லையா எப்பவுமே தேவையில்லையா அப்படின்னா
சில விஷயங்களை நீங்கள் உள்ள டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வெவ்வேறு விஷயத்தை கொண்டு வந்து இறக்கி விட்டுரும். அது வந்து டிஸ்டர்பிங் ஃபேக்டர். அதனால தான் இருப்பை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய இருப்பை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜாக இருக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கிற உங்களுடைய பிளானிங்காக இருக்கலாம், உங்களோட பிரின்சிபலாக இருக்கலாம், உங்களோட சிஸ்டம் இருக்கலாம். சில பேர் எந்த சிஸ்டம் எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணுவாங்கங்கிறது வேறு. நமக்கான விஷயமா நம்ம மாற்றிக்கிறோமா? ரெண்டாவது பார்க்கும் தன்மை. அடுத்தது பெருக்கும் மனோபாவம். பெருக்கும், அதை மல்டிபிள் ஆக்கிறது. எதை சார் நான் மல்டிபிள் ஆக்கணும்? அதுக்கெல்லாம் வந்து நம்ம பயிற்சியாகவே கொடுக்குறோம். வந்து உட்காந்திங்கன்னா சிம்பிளாக ஒரு 3 கான்செப்டை கொடுப்போம். எதெல்லாம் நீ சரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். பண்ணும்போது சார் இந்த மைண்ட் செட்டுக்கெல்லாம் வரத்துக்கு தான் விஷயம் வேணுங்கிறதுக்காக தான் இந்த லைவெல்லாம் போடுறோம். அங்கே டைரெக்டாக டக்குன்னு பாயிண்ட்டை கொடுப்போம். உங்களை இதை தயார் பண்ணுறதுக்கு உண்டான பேசிக் லேர்னிங் தான் இங்கே வருது. அப்படின்னா எதற்காக பெருக்கிறோம்? பார்த்தல், இருப்பை பார்த்தல், பார்க்கும் தன்மை, பெருக்கும் மனோபாவம், எதற்காக பெருக்கிறோம் அப்படிங்கிற தன்மையோடு பண்ணும்போது ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சார் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியுமா சார்? சில பேர் பேசுகிறத கேட்க முடியாது சார்ங்கிறாங்க. ஏன்னா எல்லாம் ஏஐயில் இருக்கான். தம்பி, ஏஐயில் வில்வா ஜூஸ் இருக்குமா? காஃபி கிடைக்குமா? பால் போட்டு காஃபி கிடைக்குமா ஃப்ரீயாக? எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும் சார், நீங்கள் என்ன பைசா கேட்குறீங்க அப்படின்னா, மூட்டு வலி தைலம் ஒரு நண்பர் வந்தார். இந்த மெக்னின்னு பிரண்டை போட்ட தைலம் 25 வருஷமாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இதை எடுத்து துள்ளியுண்டு கழுத்தில் தடவிட்டு ஸ்மெல் மட்டும் பண்ணணும். கழுத்து வலி, கைகால் குடைச்செல்லாம் சரி பண்ணிடும். எங்கே பெயின் இருந்தாலும் சரி. ஆனால் வலி இருந்தால் உள்ளே போகும், வலி இல்லைன்னா வெளியில் வந்துடும். வெளியில் வரும்போது எரிச்சல் இருக்கும். ஓகேவா? அந்த எரிச்சல் இருக்குன்னா கேட்பேன் நான், தம்பி உனக்கு எரிச்சல் இருக்கா கழுத்தில் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு. ஆமாம் சார், லைட்டாக எரி சார். லைட்டாக எரிஞ்சால் லைட்டாக கழுத்து வலி இருக்குன்னு அர்த்தம். ஒன்றுமே தெரில சார், இன்னும் கொஞ்சம் கொடுங்க சார்னா வாங்கி தரணும். கழுத்து வலி உள்ளே இருக்குது. இட் இஸ் கோயிங் இன்சைடு டு க்யூர் யுவர் பெயின் இன்சைடு. அதேமாரி வெளியில் தள்ளுதுன்னா உங்களுக்கு இந்த தேவையில்லை அப்படின்றதுக்கான ரூல். அதாவது மூலிகையோட மகத்துவம், சித்தர்கள் உருவாக்கின விதங்கள், அது எதற்காக உருவாக்கப்பட்டது, நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது இல்லை. அந்த நண்பர் வந்து பேசுகிறார். வந்து சார் தைலம் வேணும் சார், ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம், எங்கே கிடைக்குதுன்னு தெரியாமல் இருக்கோம், இங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், வரோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கொடுக்கும் தன்மை என்ன, பெரும் தன்மையில் என்ன, மற்றவர்களை கொடுக்க வைக்கும் தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லணும்னு தோணுச்சு. அதேமாதிரி ஒரு ரூலு, பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டுன்னு நம்ம பார்க்குறோம்ல. இப்போ ரீசெண்டாக கூட நான் யோசித்தேன், பாஸ்ட்டை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்படுறதா நினச்சிக்கிட்டே ரொம்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். பாஸ்ட்டை பற்றி எப்பொழுதுமே நம்ம பாஸ்ட்டில் நிறைய நேரம் இருப்போம். பாஸ்ட்டோட அனுபவத்தில் இருக்கோமா அப்படின்னு யோசிக்கணும். அதாவது என்ன ரூல் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 20 வருஷம் முன்னாடி எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அந்த நீங்கள் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் 20 வருஷம் முன்னாடி எங்கே இருக்கேன், எப்படி இருப்பேன்னு நினச்ச 20 வயசு வரைக்கும். இப்போ ஒரு 20 வயசு குழந்தை, தவழ்ந்துட்டு இருக்கிற குழந்தை, 20 வயசில் நான் வந்து காலேஜ் ஒரு பையன்கிட்டே பார்த்தேன். இல்லை நான் படிக்கிறேன் சார் அப்படின்னாப்புல. மெட்ராஸில் ஒரு ஸ்பீச்சுக்காக போயிருந்தேன். அங்கே ஒரு நண்பரை பார்க்க வாய்ப்பு கிடச்சிது. அந்த பையன் வந்து 20 வயசு ஆகுது சார், நான் ஏஐலாம் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கேன் சார், உங்களோட ஸ்பீச்செலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நீங்கள் கொடுக்குற தாட்லாம் டெய்லி பேசிஸில் ஒரு 1/2 hour கொடுத்தா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்போ இருக்கிற தன்மையில் இன்னும் 10 வருஷத்துக்கு, இப்போ முன்னாடிலாம் 20 வருஷம், இப்போ 10 வருஷத்துலேயே அப்படி இருக்காதான். ஏன்னா அதனால் நீங்கள் அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன் நினச்சிக்கிட்டு பண்ணுற ஒரு விஷயம், அதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, பாஸ்ட்லேயும் இருக்க முடியாது, ஃப்யூச்சரை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லை. இதுதான் மெயினான ரூல். இப்போ அதுக்கு தான் மெயினாக லைவ் போட்டது. சார் ஃப்யூச்சர்லாம் எப்படி இருக்குமோ சார், நமக்கு எப்படி கஷ்டமாக இருக்குமோ. ப்ரெசண்ட்டில் இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, பாஸ்ட்டோட மற்றவங்க கதை பயம், நம்மளோட பயம் இருந்தது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஃப்யூச்சரை பற்றிய பயம், பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இதை தாண்டி மற்றவெல்லாம் வேறு சொல்லி கொடுத்துருப்பான். இப்போ இப்படியெல்லாம் இருந்தால் சுத்தப்படாத தம்பி, அப்படி இருந்தால் சுத்தப்படாத தம்பின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணுறாங்களாம். அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட இப்போ இருக்கிற நீ, நம்ம இப்போ இருக்கிற நீ இல்லை, ஏற்கனவே யோசித்த நீயும் இல்லை, கற்பனையில் நம்ம யோசிச்சிருப்போம்ல, இப்படியெல்லாம் 20 வருஷம் கழிச்சு இருக்க போகிறோம். அதுவும் அது என்ன பண்ணணும் அப்படின்னா, வருவதை நம்ம அப்படியே அக்செப்ட் தட் கரண்ட் சுச்சுவேஷன், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அண்ட் அரவுண்ட், அதற்கான அப்டேட்டட் நாலேஜ் என்ன
அதுக்கு எங்கே போய் என்ன இன்ஃபர்மேஷனை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டியை தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். அப்படின்னா ஏஐயில் எல்லாம் சொல்லும் சார் அப்படின்னா பொருள் கிடைக்காது, காசு கொடுத்தா தான் கிடைக்கும். அப்படின்னா இருப்பதில் இருந்து இல்லாத தேவையானவற்றை உருவாக்குது. இதுதான் மெயின் பாயிண்ட். இருப்பதில் இருந்து இல்லாத தேவையானது, அதாவது இல்லாதன்னா உங்கள்கிட்ட இப்போ இல்லாதது, இப்போ நம்மள்கிட்ட இல்லாமல் இருக்கும்ல, நம்மள்கிட்ட இருக்கிறது இருப்பதில் கொஞ்சம் இருக்கும், இல்லாததை வந்து இல்லைன்னு புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. இல்லாத தேவையானதை உருவாக்குவது, அதற்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். அதுக்கு ரூல் என்னென்னா எக்ஸிஸ்டிங் இட்ஸ் எக்ஸலண்ட்னு சொல்லுவோம். நம்ம டிஆர்வி கான்செப்டே தான், இருக்கிறதே சிறப்பியா, ஆரோக்கியமாக இருக்கேன்னா ரைட்டு ஓகே. நம்ம நிறைய இடத்துல நமக்கு வியாதி வந்துருச்சு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வியாதி பெருசாகிடும். அடுத்தவங்க கவலைப்பட்டாலே உங்களுக்கு பெருசாகிடும். உங்கள் கவலைப்பட்டால் இன்னும், உங்கள் கவலைப்பட்டாலும் சரி, அடுத்தவங்க கவலைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு நோய் வந்து விடுகிறது. அதனால் கவலைப்படாமல் இருக்கணும்னா, ஃபெயில் ஆகிட்டேன்னு ஒருத்தன் படித்தான்னா அவன் எப்போ பாஸ் பண்ணுறது? அவன் மனதளவுலையும் பாதிக்கப்பட்டுருவான், உடம்பளவுலையும் படித்தான், பரீட்சையில் பாதி மறந்து வேறு பேர், மெமரி லாஸ் ஆகிடும். அப்படின்னா அவனுடைய ஆரோக்கிய உணர்வை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், ஆனந்த உணர்வை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். டிசீசஸ் ஃப்ரீ லைஃப் அப்படி இருக்கணும்னா டிசீஸை பற்றியே நினச்சிக்கிட்டே இருந்தால் எனக்கு பிபி ஏறிடுச்சிங்க, சுகர் இருக்குங்கன்னு இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் ஏறாது. அது பாட்டுக்கு இறங்காது. ஏறாதுங்கிறத விட இறங்காது. அதனால் அதாவது என்னென்னா டேங்க்கில் வாட்டர் அவைலபிளான்னு பார்ப்போம். ரைட்டா? டேப்பை திறக்கும் போது என்ன பண்ணுவோம்? வாளியில் தண்ணி இல்லை. சரி, வாளியில் தண்ணி இல்லையா? டேங்க்கில் தண்ணி இருக்கா? டேங்க்கில் தண்ணி இருக்காங்கிறத வாளியில் தண்ணி வேணும் போது யோசிக்கிறது இல்லை. டேப்பை திறந்தோடனே அங்கே இருக்கும் பார்த்துக்கலாம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் நமக்கு தேவைப்படும் போது கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை நம்மளே வச்சுக்கிறது இல்லை. ஒரு சின்ன ரூல் சொல்கிறேன் நான். உங்களுக்கு ஒரு சேவிங் ஆட்டிடியூட் வரதுக்கு ஒரு சின்ன ரூல். ஒரு நோட்டை பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்பர் தான் கேம். ஓகே, நம்பரில் 3 0 வருதான்னு பாருங்கள். உங்களோட நோட்டை எடுக்கிறீங்க, 3 0, 3 1, 3 2 இது மாதிரி நோட்டு வந்தால் சேர்க்க ஆரம்பிங்க. எந்த நோட்டாக இருந்தாலும் சரி, அதை சேர்த்துட்டு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அதை ஒரு சின்ன ரூலாக வச்சுருக்கேன். இப்போ நான் என்னென்னா, நீங்கள் உங்கள் நம்பரை சொன்னீங்கன்னா ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த பயிற்சி எடுத்துக்கணும்னா 30 நாள் அந்த தொடர்ச்சியான நம்மளோட திட்டத்துக்குள்ளே வரும்போது உங்களுக்கான எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். வாங்க கேஷ்பேக், உங்களோட கடை இருந்தால் வியாபாரத்தை எப்படி ஜெயிக்கிறது, எல்லாத்துக்கும் நம்ம சில விஷயங்களை உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம கொடுக்குறோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இது ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை தயார் பண்ணிக்கிற ரிசீவிங் மோடை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் இன்றைய தகவல். அதனால் ட்ரை டு யூட்டிலைஸ் இட். வரும் நாட்களில் ஒவ்வொரு நாளும் நம்ம வியாழக்கிழமையாக கட்டாயம் லைவ் உண்டு. அதேமாதிரி பிஸ்னஸ் பீப்புளுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அதை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணி கொடுக்குறோம். அதில் ப்ராடக்ட் இப்போ நான் வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் வேணும்னா வாங்கிக்கலாம் நம்மகிட்ட. ஓகே, கடலெண்ணெய் எவ்வளவு மெசேஜ் போடுங்க 8754705671. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லா ப்ராடக்ட் இருக்குது சார். எங்கள் ஏரியாவில் நான் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உண்டானது ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் 3 தான் நம்ம டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டியோட மெயின் தாரக மந்திரம். என்னென்னா ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ். இதை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கம்யூனிட்டியில் பீப்புளை உருவாக்கி அந்த இடத்துல இருக்கிறவங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு நண்பர் பார்த்தேன் திருவாரூரில் இருக்காருன்னாரு, ஒரு நண்பர் பார்த்தேன் அறந்தாங்கியில் இருக்கேன்னாரு. ஸோ அந்த நண்பர்கள்லாம் என்ன, அந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள் ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ்க்குள்ளே நம்ம டீம் ஆஃப் பீப்புளாக வச்சுக்கிற மாதிரியான தன்மையில் வந்து ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நம்ம அனுபவ பதிவுகளை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ட்ரை டு யூஸ் இட். இதில் வந்து உங்கள் நம்பர் கொடுத்தோடனே ஸ்டேட்டஸில் நீங்கள் வரதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் சார் நான் அடிக்கடி வாங்கணும் சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு 200 300 ஒரு நாளைக்கு 10 ரூபா செலவில் 300 rupees பே பண்ணி நமக்கு சில விஷயங்களை நாலேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா 10 times அதுக்கு உண்டான விஷயங்களை உங்களை ஏர்ன் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கானதாக கொடுக்கும். அதேமாதிரி உங்களுக்கான தேவைகள் என்னென்ன சார், இதெல்லாம் எனக்கு தேவை சார், இதெல்லாம் நான் பண்ணணும் சார், அதுக்கெல்லாம் என்னென்னலாம் யோசிக்கணும் சார் அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்களையும் நம்ம கொடுத்து உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ட்ரை டு யூட்டிலைஸ் இட். ஸோ இன்வால்வ் யுவர் செல்ஃப், மேக் த பீப்புள் ஹாப்பி இன் அண்ட் அரவுண்ட். யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஓன் வேர்ல்டுங்கிறோம். நமக்கான உலகத்தில், இப்போ இந்த உலகத்தில் இருக்கோங்கிறது இல்லை, இந்த உலகத்தில் பல தப்பு நடந்துக்கிட்டு இருக்கும், பல கெட்ட விஷயங்கள் நடந்துட்டு, அதை உட்காந்து நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட டைம் வேஸ்ட்டு. சில பேர் பஸ்ஸில் பார்க்குறேன் நான், மெட்ராஸ்லேருந்து வரும்போது நம்ம தான் இப்போ நம்ம இதில்
கோயம்பேட்டில் தான் கிடையாது பஸ்ஸு. ஸோ இங்கேருந்து ட்ராவல் அது 33 ரூபா டிக்கெட் வேறு போட்டு அதில் ஒரு அம்மா சும்மா அப்படியே நதி பார்த்துக்கிட்டே இருக்குது. அது பார்க்குறது கொஞ்சம் நேரம் ஒன்றுமே இல்லையே தள்ளிடுது. இப்படி ஒன்றுமே இல்லைன்னு தள்ளுறத எத்தனை தடவை தள்ளுறோன்னு பார்த்தோன்னா நம்ம ஒன்றுத்தையும் பார்க்கவே மாட்டோம். தேவையான விஷயங்கள் என்ன, எது மாதிரியான நாலெட்ஜ் நமக்கு வேணும் அப்படிங்கிற கிளாரிட்டியோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நாலெட்ஜுக்கு உண்டான டயத்தை ஒதுக்குனீங்கன்னா உங்களோட லைஃப் வேல்யூஸ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கூட்டிக்கிட்டே இருப்பீங்க. இல்லைன்னா நேற்று இருந்த மாதிரியே தான் இருப்பீங்க, முந்தானத்து இருந்த மாதிரி தான் இருப்பீங்க. உங்களோட வளர்ச்சியை பற்றியோ, உங்களோட மகிழ்ச்சியை பற்றியோ, உங்களோட முன்னேற்றத்தை பற்றியோ ஒரே ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். மாற்றம் முன்னேற்றம். இதிலிருந்து உங்கள் பேரை சொல்லிக்கிங்க. இப்போ டிஆர்வி மாற்றம் முன்னேற்றம்னு சொல்கிற பாருங்க. சரவணன் அப்படின்னா சரவணன் மாற்றம் முன்னேற்றம். ஓகே, ஸோ லைக் தட் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பெயரையும் மாற்றம் முன்னேற்றம். கோடீஸ்வர காலை வணக்கம்னு காத்தால சொல்லுவோம். மதியமாக இருந்தால் மதிய வணக்கம், கோடீஸ்வர மதிய வணக்கம்னு சொல்லுவோம். சொல்லிவிட்டு மாற்றம் முன்னேற்றம்னு சொல்ல ஆரம்பிங்க. உங்களுக்குள் எண்ணத்தில் மாறுங்கள், சிந்தனையில் மாறுங்கள், செயலில் மாறுங்கள், தன்மையில் மாறுங்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழ்க்கையை ரொம்ப இலகுவாக வாழ்வதற்கு உண்டான மகிழ்ச்சியான உலகத்திற்கு வாழுங்கள். டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டியில் நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு இடத்துலையும் ட்ராவல் ஆன கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் பிளானு. ஸோ லைக் தட், ஆர் யூ ஏ சப்போர்ட்டிவ் பர்சன் ஆர் ஸ்பாயிலி பர்சன்? நீங்கள் உங்களுக்கு உதவுபவர்களாக இருக்கிறீர்களா, உபத்திரம் செய்வர்களாக இருக்கிறீர்களா என்றுகளை உணர்ந்து வாழுங்கள். வாழ்க பல்லாண்டு.